இன்னைக்கு எபிசோடுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்வதியோட கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. பார்வதியோட கேஸ் கோர்ட்டுக்கு வந்தாலே கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் கலவரம் இருக்கு அப்படின்ற மாதிரி. இன்னைக்கான எபிசோட்ல ஒரு பயங்கரமான கலவரம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. சோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் பாத்தீங்கன்னா பார்வதியோட கேஸ் எடுத்துட்டு வந்து கோர்ட்டுக்கு வராங்க. அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்த நீ ஒரு பரதேசி, அவன் ஒரு புறம்போக்கு, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பாத்தீங்கன்னா லவ் கண்டென்ட் யாரு பண்றதுன்னு அவங்க ஒரு குற்றம் வேற சாட்டிக்கிறாங்களா. ரெண்டு பேருமே லவ் கண்டென்ட் வச்சு தான் ஓடிட்டு இருக்கீங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க மேல குறை வேற சொல்றாங்களா, லவ் கண்டென்ட் பண்றாங்க, அவங்க பாத்தீங்கன்னா கத்தி தான் பேசுறாங்க, சண்டை மட்டும் தான் போடுறாங்க அப்படின்ற மாதிரி எஃப்ஜே வந்து குறை சொல்லிட்டான் அப்படின்றத கேஸ். சோ இந்த கேஸ் எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா இந்த லூசு கோர்ட்டுக்கு வந்துக்குது. சோ இதை வச்சு பாத்தீங்கன்னா வாதாடுறதுக்கு அவங்க சைடுல, அதாவது பார்வதி சைடுல பாத்தீங்கன்னா விக்கல் சீக்கிரமும், அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா எஃப்ஜே சைடுல வந்து சபரியும் வந்து கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா அந்த முதல் ப்ரோமோல காமிக்கிறாங்க. ஆனா இதுல மேட்டர் ஒன்னு இருக்கு, அது என்னன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதுல ஜட்ஜின்னு ஒருத்தவங்களை போடுவாங்கல்ல, திருப்பி திவ்யாவை ஜட்ஜா போட்டிருக்கானுங்க. சோ திவ்யா ஜட்ஜ் ஆகும் போதே தெரிஞ்சு போச்சு அந்த கேஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவு இருக்காது அப்படின்ற மாதிரி. நேத்து எப்படி இழுத்துட்டு இருந்ததோ அதே மாதிரி இன்னைக்கு இழுத்துக்கிட்டு கடைசியில் ஆடியன்ஸ்ல இருக்கவனுங்களா அவனுங்க தான் பாத்தீங்கன்னா ஓகே நாங்க ஓட்டு போட்டு பாத்தீங்கன்னா இவங்களை வந்து தீர்ப்புன்னு சொல்லிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்க. எந்த ஒரு கோர்ட்லயும் இப்படி ஒரு அக்கிரமம் நடக்காதரா, ஜட்ஜி தீர்ப்பு விடுவாருன்னு பார்த்தா அங்க உட்கார்ந்திருக்க மக்கள் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. எனிவேஸ் இது என்ன மேட்டர் அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக விஷயம் என்ன தெரியுமா, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்வதியோட கிளியர் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இந்த மாதிரி எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா நான் சண்டை போட்டு மட்டும் தான் இந்த கேமை நவுத்துறேன், அதே மாதிரி லவ் கண்டென்ட் பண்ணி மட்டும் தான் இந்த வீட்டில் சர்வே ஆகிட்டு இருக்கேன், ஸோ இந்த மாதிரி என் மேலே லேபிளிங் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்வதியோட குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இல்லை, அப்பட்டமான உண்மை. இது அப்பட்டமான மறுக்க முடியாத உண்மை. ரெண்டு விஷயம் தான் பார்வதி பண்ணுறாங்க. அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லவ் கண்டென்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறது. ஆப்வியஸாக அது அப்படி தானே இருக்கும். இது வந்து ஓகே லவ் கண்டென்ட், அதாவது சண்டை போடுறத கூட எஃப்ஜே சொல்லலாம், இந்த மாதிரி பார்வதி சண்டை போடுது. ஆனா லவ் கண்டென்ட் வந்து பண்ணுதுன்னு எஃப்ஜே சொல்றான் பாத்தீங்களா, அது பகிரங்க குற்றச்சாட்டு. ஏன்னா நீ அதை தான்டா பண்ற, நீ ஏன்டா என்ன குறை சொல்ற அப்படின்ற மாதிரி பார்வதிக்கு இருக்கும்ல. எனிவேஸ் பார்வதி இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு போறாங்க. மனசாட்சின்னு ஒன்று இருந்தா இந்த ஜட்ஜுங்க ரெண்டு பேரும் தீர்ப்பை வந்து பாத்தீங்கன்னா ஒருதலை பட்சமா பார்வதி நீங்க தோத்து போயிட்டீங்க, நீங்க அப்படிதான் பண்றீங்க அப்படின்னு நம்ம சொல்லி விட்டுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் சொல்றீங்க நான் எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வரல, பார்வதி பண்றது அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றீங்கடா டே. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் சண்டை போடலன்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாதாடுறதுக்கு விக்கல் வேற. யோ விக்கல், உனக்கு உண்மையிலே சொல்றேன், விக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடுவுல உறுத்தி இருக்கும். ஐயோ இந்த கேஸுக்கு நம்மள போட்டாலே இவளுக்கு எப்படா சப்போர்ட்டா நான் பேசுறது, இவளுக்கு ஆப்போசிட்டா பேசினா பாயிண்ட் கொட்டுன்னு கொட்டும், ஆனா இவளுக்கு சாதகமா பேச வாய் வராதடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இன்னொரு சைடில் ஜட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க அரோரா, இன்னொருத்தவங்க திவ்யா. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அரோரா வந்து பார்வதிக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்கிறது கொஞ்சம் டவுட் தான் வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி திவ்யாவும் பார்வதிக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்கிறது கொஞ்சம் டவுட் தான். இதில் யாரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பானோ அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா இது அரோரா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகாது. இந்த ரெண்டு பீஸுங்களை தூக்கி ஜட்ஜாக போட்டிருக்காங்க. ஒரு மாதிரி குளறுபடியாக இருக்க போது அப்படின்றது மட்டும் கிளியராக தெரிஞ்சு போச்சு. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்க போது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மைங்க, இன்னைக்கு எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான சண்டை இருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ்ல தான் அந்த சண்டை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர். இதை பேசுறது, இந்த வார்த்தை சொல்றது உங்களுக்கு அசிங்கமா தெரியலையா அப்படின்ற மாதிரி விக்கல் சீக்கிரம் கேட்கிறாரு. அவன் பாத்தீங்க எஃப்ஜே அதெல்லாம் தெரியல எனக்கு, நான் கரெக்டா தான் சொன்னேன். அடா பாய் என்னடா அவன் எவ்வளவு எமோஷனலா ஒரு விஷயத்தை எல்லார்ட்டையும் கேள்வி கேட்கிற மாதிரி கேட்கறான். பட்டுன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் தெரியலையே, நான் கரெக்டா தான் பேசினேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எஃப்ஜே ரிப்ளை கொடுக்குறாரு. ஸோ இந்த இடத்துல சபரி தரப்போட வாதம் என்னன்னா, இந்த மாதிரி என்னோட தரப்பு, அது அவர் பேர் என்னது, மனுதாரர் குற்றவாளி, ஓகே குற்றவாளி வந்து என்ன சொல்றாருன்னா, அதாவது எஃப்ஜே வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நான் வந்து கேஸ் போட்டேன், அதாவது இந்த மாதிரி அவங்ககிட்ட வார்த்தையை விட்டேன். என்ன வார்த்தை விட்டேன்னா, நான் அவங்க வந்து சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி வார்த்தையை விட்டனே தவிர மற்றபடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லவ் கண்டென்ட் தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நான் வார்த்தையை விடலை அப்படின்ற மாதிரி எஃப்ஜே சொன்னதா சபரி வந்து சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு சபரிக்கு கொஞ்சம் ஸ்கோப் கொடுக்குறாங்க. இன்னைக்கு தான், நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப் முன்னாடி உட்காந்து என்ன பண்ணான்னு தெரியல, இந்த எலி மாதிரி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காப்புலங்க சபரி. ஊன்னு வாயை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இது லேப்டாப் முன்னாடி உட்காந்து தட்டிட்டே ஒரு மாதிரி இருக்காரு. ஸோ அதை தவிர நேற்று சபரி எங்க இருக்காருன்னு நேற்று இல்லை, கிட்டத்தட்ட கடந்த 2 மாத காலமாக சபரின்ற ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கான். ஆனா எங்க இருக்கான் எப்படி இருக்கானே தெரிய மாட்டேன், ஒரு மாதிரி வீட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. தயவு செஞ்சு சபரி, இதுதான் உனக்கான ஸ்பேஸ், இதை யூஸ் பண்றா, யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணுடா, எனக்கு ஒண்ணுமே புரியலடா, நீ என்னடா பண்ற. உண்மையிலே சபரிலாம் ஆனா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் அதை தான் திருப்பி சொல்றேன். அவனுக்கு வந்து ஒரு கேம் ஒரு இலவும் புரியல, உள்ள வந்து நல்லவனா இருக்கணும்னே இருந்துட்டு இருக்கான். தயவு செஞ்ச கேம் ஆடுறா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது.
பார்வதியை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த மாதிரி நான் சண்டை மட்டும் போடல அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னா அவங்க வந்து கேம் ஆடணுன்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கு. ஆனா அவங்க கேமே சண்டை போடுறதா அப்படின்றத பார்வதிக்கு புரியல. இன்கேஸ் விக்கல்ஸ் மட்டும் ஆப்போசிட் டீம்ல இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், பார்வதியை போட்டு கிளின்னு கிழிச்சு விட்டுருவான். அதனால தான் உஷாரா பார்வதி வந்து விக்கல்ஸ் வந்து அவங்க டீமுக்கு, அதாவது அவங்களுக்கு சாதகமா பார்த்தீங்கன்னா வக்கீலா போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான். என்ன அது பார்வதி எவ்வளவு கிளவர் பார்த்தீங்களா. இதுவே விக்கல்ஸ் ஆப்போசிட் போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், பார்வதியை கிழிச்சிருவான் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். அதனால இவனை மட்டும் நம்மளுக்கு சாதகமா இழுத்து போட்டுட்டா இவன் வந்து வாயை திறக்க மாட்டான் அப்படின்ற ஒரு எண்ணம். ஸோ நல்ல ஒரு மூவ் தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கு அந்த ஜட்ஜிங்களை பார்க்கும்போது தான் பயங்கர சிரிப்பா இருக்கு. அதுலயும் குறிப்பா திவ்யாவை பார்க்கும்போது தான் நேற்று பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா ஜட்ஜி வந்து பார்த்தீங்கன்னா வக்கீலா மாட்டாங்க. அதாவது ஜட்ஜி வந்து தீர்ப்பு சொல்லணும், அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டவுட்ஸை கேட்கணும். இவங்களே என்ன பண்றாங்க, பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. அது மாதிரி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா திவ்யாவுக்கு வந்து அது புரியல. நேற்று வந்து அமித் வந்து சூப்பரா பண்ணாரு. கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாரு. உண்மையிலே ஒரு மெச்சூர்டான ஒரு சீனியர் ஜட்ஜி எப்படி இருப்பாங்களோ கிட்டத்தட்ட நம்ம சினிமாவில் பார்க்குறவங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருந்தது அவர் பண்ணது. ஆனால் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திவ்யாவுக்கு வந்து ஜட்ஜி வந்து என்னென்னு பண்ணுவாங்கன்னு புரியல. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. நேற்று நைட்டு கூட சொல்லியிருந்தாங்க, எனக்கு தெரியல அமித், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டு, நீங்கள் வந்து கிராஜுவேட்டு, எனக்கு அது தெரியல. எனக்கு எப்படி தெரியும் நாங்கள் ஜட்ஜி என்ன பண்ணுவான்னு எனக்கு என்ன தெரியும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்ணு முன்னாடி ஒன்று நடந்திருக்கு, அதை வந்து எனக்கும் தெரியும் அப்படின்னும் போது என்னோட பாயிண்ட்டையும் நான் வச்சு தான் தீர்ப்பு சொல்ல முடியும். அதை எப்படி என்னால் மறுக்க முடியும் அப்படின்னு நம்ம அது அவங்க தரப்பு வாதம்னு வச்சுக்கோங்களேன். அமித் அதை புரிஞ்சுக்க மாட்டேன். ஜட்ஜின்றது நமக்கு வந்து நம்ம பார்த்துருப்போம் வச்சிருப்போம் அதெல்லாம் விட்டுணும். இங்க வந்து ரெண்டு தரப்பு வாதத்தை மட்டும் வச்சு மட்டும் தான் நம்ம வந்து தீர்ப்பு சொல்லணும் அப்படின்ற மாதிரி அமித் சொல்றாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா as a ரூல்ஸ் படி பேசுறாரு. திவ்யா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என் கண்ணு முன்னாடி பார்த்துட்டேன், நான் அது அதை வச்சு தான் தீர்ப்பு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம். இதனால தான் நேற்று வந்து தீர்ப்பே கிடைக்கல. இன்னைக்கும் தீர்ப்பு வருமானு கேட்டீங்கன்னா மேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன ப்ரோ மேபி வந்துருமா தீர்ப்பு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா ஏன் வராது? ஏன்னா அரோராக்கும் பார்வதி மேல காண்டு, திவ்யாக்கும் பார்வதி மேல காண்டு. ஸோ அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒன்று சேர்ந்துருச்சு. ஆப்வியஸா பார்வதிக்கு ஆப்போசிட்டா தீர்ப்பு வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சு கலவரம், ஏன்னா கலவரம்னு ஒரு அப்டேட் வருதுல, எனக்கு தெரிஞ்சு தீர்ப்பு வந்து பார்வதிக்கு அகைன்ஸ்டா போயிருக்குன்னு நினைக்கிறேன். அகைன்ஸ்டா போனோன்னு அக்காவை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, அவ்வளவுதான் வீடியோ பார்த்தீங்கன்னா தீப்பிடிச்சு எரிய வச்சிருவாங்க. எனக்கு அகேன்ஸ்டா தீர்ப்பு சொல்றீங்களா? ஏய் திவ்யா உன்னை விட மாட்டேன்டி. இன்கேஸ் அரோரா மட்டும் அகேன்ஸ்டா தீர்ப்பு சொல்லிட்டான்னு வச்சுக்க, அரோரா வச்சுக்கிறேன்டி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா களத்தில் குதிச்சிருவாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், யாராவது செருப்பால் அடிச்ச மாதிரி புரிய வைக்கணும். இதுதான் சான்ஸ். எதுக்கு இந்த கோர்ட் டாஸ்க் கொண்டு வராங்கன்னா, இவங்க பண்ற ஒரு அக்லி கேம்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த கேமை வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்கு தான் இந்த ஒரு டாஸ்க்கு. ஸோ அப்படின்னும் போது பார்வதி என்ன கேம் ஆடுறாங்க, அவங்க கேமை வந்து பார்த்தீங்கன்னா புட்டு வைக்கணும். ஸோ அதை வந்து யார் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சபரின்ற ஒரு கேரக்டர் ஆப்போசிட்ல வந்து ஜட்ஜா இருக்காருல்ல, சரி அட்வொகேட்டா இருக்காருல்ல, அவர் தான் பார்த்தீங்கன்னா புட்டு வைக்கணும். இந்த மாதிரி பார்வதி இந்த இடத்துல இப்படி கேம் ஆனாங்க, கமருதீன் கூட நைட்ல இப்படிலாம் இருந்தாங்க அவங்க. ஸோ அப்படின்ற மாதிரி டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி அதை பார்க்கும்போது ஆப்வியஸா அவங்க லவ் கண்டென்ட் பண்றது அப்பட்டமா தெரியுது, பிளஸ் அவங்க சண்டை போடுறது அப்பட்டமா தெரியுது, இது எல்லாமே அப்பட்டமா தெரியுது. அப்படி இருக்கும்போது பார்வதியை சொன்னதுல எந்த தப்பும் இல்லை, அது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். அவன் தான் லாயர், அவன் தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா கெத்து அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இல்ல என்னோட தரப்பு ஆள் வந்து சொன்னது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது, என்னோட தரப்பு ஆள் வந்து அந்த மாதிரி சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது, என்னோட தரப்பு ஆள் எஃப்ஜே சொன்னது சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ அதுதாங்க கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இங்கே நிறைய பேருக்கு தோணும், என்ன ப்ரோ எஃப்ஜே வந்து பார்வதி அப்போ குறை சொல்லலாமா, அதாவது பார்வதி பண்ணுறது ஆமாம் இந்த மாதிரி தான், அதாவது சண்டை போடுறாங்க லவ் கண்டென்ட் பண்ணுறாங்க, எஃப்ஜே குறை சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுக்கி, இது ஒரு புறம்போக்கு, இது ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குங்க. ஆக்சுவலாக ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று சலைச்சதில்லை. இதுவும் லவ் கண்டென்ட் தான் பண்ணிட்டு சுத்துது, இதுவும் லவ் கண்டென்ட் தான் பண்ணிட்டு சுத்துது. அப்படின்னும் போது இங்க வந்து இவங்களுக்கு அகைன்ஸ்டா எஃப்ஜே வந்து அந்த வார்த்தையை எந்த இடத்துல பேசினான்னு தெரியல, லவ் கண்டென்ட் பண்றாங்கன்னு மேபி பேசியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், எப்படா உனக்கு நாக்கு கூசாம இந்த வார்த்தைலாம் வருது, ஏன்னா நீயே அதை பண்ணி தான் இவ்வளவு நாள் ஓட்டிட்டு இருக்க லவ் கண்டென்ட்ன்றது, அது எப்படி இன்னொருத்தவங்களை பார்த்து அந்த வார்த்தையை சொல்ல தோணுது? நீ அதை பண்ணாம சொன்னா கூட ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி சொல்லலாம், எப்படி எஃப்ஜே மனசார அந்த மாதிரி தான் சொல்றான்னு தெரியல. எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கான எபிசோட்ல இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் நிறைய இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ நீங்களும் பார்க்க முடியும். பை பை.